நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடை என்றார் திருமழலை மன்னன். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணா நந்தம் என்றார் தாயுமானவர். அறியும் செந்தீயை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேல்வாள் என்றார் நம்மாழ்வார். தீக்கில் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று ஒழிமொழிந்தார் பாரதியார். தம் குடிசை எரிந்த நெருப்பை நெடுமால் என்று வணங்கி நின்ற ஓர் அடியார்தான் நாமதேவர். இவர் சிறு குடிசை, அந்த குடிசையின் புற்கள் வெயிலில் உறைந்து தானாக தீப்பற்றி எரிகின்ற போது அங்கே வீட்டிருந்த அந்த ராமதேவர் இருகரம் கூப்பி நந்தலாலா, இந்நிலையில் நீ எனக்கு காட்சி அளிக்கிறார் நெருப்பு ரூபமாக, நீ பரிபூரணத்துவத்தோடு எனக்கு காட்சி அளிக்கவில்லையே என்று கண்ணீர் மல்கி கதறி இருகரம் கூப்பி எனக்கு காட்சி அளிக்குமாறு, நெருப்பின் மூலமாக காட்சி அளிக்குமாறு என்றார் இந்த நாமதேவர். பாதியில் அந்த குடிசையின் நெருப்பு நின்று விட்டதாம். திரும்பவும் அழுது புரண்டுகிறார். அப்போது ஆர்ப்பரிக்கின்ற போது மீண்டும் பரிபூரணத்தோடு அந்த தீப்பிழம்பாக எரிந்து ஜுவாலியாக இருக்கின்ற போது உளமகிழ்ந்தார் இந்த நாமதேவர். மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள ஒருவன் ஏன் பிறந்தேன் என்பதற்காகவே அழுதான் கர்ணன். தன்னுடைய பிறப்பு தவறாக இருக்கிறதே, சூதன் ஊர் பேர் தெரியாதவன் சூதன் மகன் என்று சொல்லுகிறார்களே, இன்று நான் ஏன் பிறந்தேன் என்று கர்ணன் அழுதான். இந்த பரம்பொருளை நோக்கி நான் இருக்கின்றேன், இந்த பூதை உடலை விட்டு நான் எப்போது நான் போகப் போகிறேன் என்று அழுது புலம்பினார் இந்த பீஷ்மாச்சியர். உத்தராயணத்தில் தான் இறக்க வேண்டும் என்று என் தந்தை அளித்திருக்கிறார். இப்போது தட்சணான காலத்தில் இருக்கிறேன். 6 மாதம் கழித்து நான் உயிர்த்திருக்கிறேனே, இப்போது சாகு வரவில்லையே என்று சொல்லுகின்றார். ஆனால் அதைவிட வித்தியாசமாக இறைவன் எல்லாவற்றிலும் நீக்க மறந்திருக்கிறான். அவன் அருளால் தான் தீப்பற்றி எரிகிறது. அந்த தீப்பிழம்பு என் கண்களுக்கு குளிர்ச்சியை ஊட்டுகிறதே என்று எண்ணினாராம் நாமதேவர். பக்தரை சும்மா விடுவாரா? இறைவன் ஏழை என்பதால் மட்டுமல்ல, அவருக்கு அடியாராக வந்து சேவை செய்து அந்த குடிசையே கட்டித்தந்தாராம். என்னிலும் தன்னை மறவாமல் இறைதொண்டே பெரிதொன்று உயர்வொன்று வாழ்பவர் எத்தனை பேர். நானும் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.